ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரப்பு பவுடர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அரப்பு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், யாரெல்லாம் அரப்பு பவுடரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அரப்பு மரத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது வந்துட்டு உசிலை மரம். நீங்கள் அரப்பு இலைகளை பறிக்கும்போது அதில் பூச்சி, புழு, வண்டு இந்த மாதிரி எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அது இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் பறிங்க. அந்த மாதிரி புழு பூச்சி இருக்கக்கூடிய மரத்தில் நீங்கள் இலைகளை பறிக்கவே வேண்டாம். நல்லா தளன்னு இருக்கக்கூடிய மரத்தில் வந்துட்டு நீங்கள் இலைகளை பறிங்க. நல்லா முத்துன இலையாகவும் இருக்கக்கூடாது, கொழுந்து இலையாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமான இலைகளை பறித்து நிழல்லையே காய வைக்கணும். ஒரு 2-3 நாள் நிழல்லையே காஞ்சது அப்படின்னா நல்லா முறுன்னு சூப்பராக காஞ்சி வந்துடும் உங்களுக்கு, வெயிலில் காஞ்ச மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு பெரிய குச்சி வச்சு தட்டினீங்க அப்படின்னா இதில் இலையில் இருக்கக்கூடிய குச்சிகள்லாம் விழுந்துடும், இலை மட்டும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். அந்த இலைகளை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த இலைகளோட ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, சீவக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்க்குறதுனால உங்களோட ஹேர் க்ரோத் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைக்கணும். நீங்கள் இப்படி அரைக்கும் போது தான் உங்களோட ஹேரில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். நான் பாருங்கள் இதில் எவ்வளோ பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த அரப்பு பவுடர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேக்கிங்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன். நம்மளோட அரப்பு பவுடர் வெறும் 40 ரூபாய் மட்டும்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.